வணக்கம். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது லாபஸ்தானம் என்ற விருச்சிக ராசிக்குள்ளே அனுஷ நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசியின் அவிட்ட நட்சத்திரத்தின் வரைக்கும் வரப்போகிறார். கொஞ்சம் வெற்றியை நோக்கிய பயணங்கள் அப்படிங்கிறதா இருந்தாலும் 12ஆம் இடங்கிறது கொஞ்சம் செலவுகள் எல்லாம் கொண்ட இடமான இடத்திலே சந்திர பகவான் உள்ளே நுழையும் போது மூலம் பூராடம் உத்திராடம் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் இருக்குது. அந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடமான மீனராசியிலிருந்தும் அந்த தனுசு ராசியை பார்க்கிறார். 4-11க்குரியதான இந்த செவ்வாயும் 8ஆம் இடமான கன்னிராசியிலிருந்து பார்க்கிறார். உங்கள் ராசியின் 12க்குரியவனும் 3ஆம் இடத்துக்குரியவனான குருவும் 5-10க்குரிய சுக்கிர பகவானும் மிதுன ராசியிலிருந்து நேரடியாக பார்க்கிறார்கள். இப்படி இவர்களெல்லாம் பார்ப்பது உங்களுக்கு வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் நடக்க போதுன்னு காட்டுது. அப்போது 2, 6, 10, 12ன்னு நம்ம குருவுடைய பார்வை இருப்பதனால பண வரவை கொடுக்கும். 12ஆம் இடத்தை இவர்கள் எல்லாம் பார்ப்பது ஒரு விதத்தில் நீங்கள் எங்கேயோ ஃபாரின்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். லாபம் அடிப்படையில் சில ஊர்கள் எல்லாம் போயிட்டு வர்றதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக தெரியுது. இதெல்லாம் உங்களுக்கு பலன் உள்ளதாக அமையும். பணம் வரும், கடன் சுமை குறையும். வரலட்சுமி விரதத்தன்று வரலட்சுமி தேவியை வழிபடும் போது கூடுதல் சிறப்புகள் உண்டாகும். 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தும் போது அது ரீகன்ஃபார்ம் ஆகும்.